குழந்தைங்களுக்கு மழைன்னா ஏன் பயம் வருது? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சாதாரண மழைதானே, இதுக்கு ஏன் குழந்தை இவ்ளோ பயப்படுதுன்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? மழைத்துளி பட்டதும் அவங்க முகத்துல ஒருவித கஷ்டம், சில சமயம் அழுகை கூட வரலாம். நமக்கு இது சும்மா மழைதான், ஆனா அந்த குழந்தைக்கு அந்த பயம் ரொம்பவே நிஜம். இது அவங்களோட குறும்பு இல்ல. இதுக்கு காரணம் அவங்க நரம்பு மண்டலம். வாங்க பார்க்கலாம். இத டாக்டைல் சென்சரி டிஃபென்சிவ்னஸ்னு சொல்வாங்க. அதாவது திடீர்னு ஏதாவது பட்டா மூளை அத ஒரு ஆபத்தா பாக்கும். திடீர்னு விழுற மழைத்துளி அவங்க உடம்புக்கு தண்ணி மாதிரி தெரியாது, ஒரு ஆபத்துக்கான அலாரம் மாதிரி தெரியும். உடனே அவங்க நரம்பு மண்டலம் சண்டையிடு இல்லனா ஓடிடுங்கிற மூடுக்கு போயிடும். சோ பாத்தீங்களா, இது பிடிவாதம் கிடையாது, இது ஒரு தற்காப்பு உணர்வு. நம்ம பார்வைய மாத்தணும். சரி, அவங்கள பாதுகாப்பா உணர வைக்க நாம என்ன பண்ணலாம்? வாங்க சில வழிகளை பார்க்கலாம். முதல்ல, அவங்க பயம் நிஜம்னு நாம ஏத்துக்கணும், இது நடிப்பு இல்ல. அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வை கொடுக்க சில சிம்பிளான கருவிகளை பயன்படுத்தலாம். இதோ உங்களுக்கு உதவக்கூடிய 5 சிம்பிள் டிப்ஸ். இதெல்லாம் அவங்க கவலையை குறைக்கும். இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டா மழைத்துளி நேரடியா உடம்புல படாது, அதனால அந்த பயம் குறையும். நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சா போதும், அவங்க அனுபவமே மாறிடும். மறக்காதீங்க, இது பிடிவாதம் இல்ல, இது அவங்களோட உணர்வு ரீதியான ஒரு பயம். இந்த மாதிரி புரிதலோட மழை பயம் மட்டுமல்ல, இன்னும் என்னென்ன சவால்களை சமாளிக்க நாம உதவலாம்.